ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோன்னா, நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயில்ல பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இன்றைக்கி வந்து பாப்பாவோட லஞ்ச் மெனு தான் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு வந்து நம்ம வந்து ஓட்ஸ் கிச்சடி எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு தான் வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க, பாப்பாவோட ஓட்ஸ் ரெசிபி மெனு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஓட்ஸ் வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தாராளமாகவே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ ஓட்ஸில் வந்து ஃபுல்லாகவே ப்ரோட்டீன் தான் இருக்குது. இது வந்து நான் எங்கள் பாப்பாவோட பீடியாட்ரிஷியனே நான் கேட்டது, ஓட்ஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்ட்டு. அவங்க வந்து நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் அப்படின்னாங்க. ஸோ வந்து ஓட்ஸ் வந்து வெயிட் லாஸ் கண்டென்ட் தான், நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா அந்த டவுட்லாம் உங்களுக்கு வேண்டாம். ஸோ நீங்கள் தாராளமாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இன்றைக்கி வந்து எங்கள் பாப்பா வந்து டாய்ஸ் வச்சு விளையாடியே ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி தான் ரொம்ப நாள் கழித்து வந்து டாய்ஸ் வச்சு விளையாடினாங்க. அது எனக்கு பார்க்கவே ரொம்ப இதுவாக இருந்தது. ஏன்னா வந்து எவ்வளோ டாய்ஸ் இருந்தாலுமே வந்து அவங்க வந்து வீட்டில் இருக்க திங்ஸு, நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுற கேட்ஜெட்ஸு அது கூட தான் வந்து அவங்க விளையாடிட்டு இருப்பாங்களே தவிர, இது மாதிரி டாய்ஸ் வச்சு விளையாடவே மாட்டாங்க. டாய்ஸ் எடுத்துகிட்டு நான் போய் பக்கத்தில் உட்காந்தாலுமே வந்து அது வேண்டாம், என் மொபைல் பிடுங்கிறது, இல்லை ரிமோட் பிடுங்கிறது, நான் கையில் என்ன வச்சுருக்கேன், என் வளையல், ஸோ இல்லைன்னா அவங்க அக்கா ஹெட் பேண்டு, ஹேர் கிளிப்ஸு இது மாதிரி தான் வச்சு விளையாடுவாங்களே தவிர, அவங்க வந்து அவங்களோட திங்ஸ் வச்சு விளையாடவே மாட்டாங்க. எங்களோட இதை தான் வச்சு விளையாடிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து நிற்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவளாக நிற்க மாட்டேன்றான். பட் நாங்களாம் நிற்க வச்சா பிடிச்சி நிற்கிறா. ஸோ சீக்கிரமாக நிற்றுவான்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். பாப்பாவுக்கு இன்னும் பல்லு கூட முளைக்கல. பட் கோவம் ரொம்ப வருதுங்க. அவளை தூக்கியே வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு அவள் கூட வந்து ஒருத்தர் எனி டைம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவள் ஃபீல் பண்ணுறா. தூக்கலைன்னா வந்து அழுவுறா. ரொம்ப அடமும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ வாங்க நம்ம லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண போயிடலாம். அவளுக்கு பசி வந்துருச்சு. குயிக்காக ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இதுக்கு வந்து நான் ஒரு கப்பில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ நல்லா வந்து தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துருக்கேங்க. இது பாசிப்பருப்பு மட்டும் எடுக்கணுன்ட்டு இல்லை. நீங்கள் வந்து மைசூர் தால் எடுக்கலாம், துவரம்பருப்பு எடுத்துக்கலாம், பச்சைப்பயிறு எது வேணால் நீங்கள் எடுக்கலாம், ஆப்ஷனல் தான். ஸோ நான் வந்து பருப்பு வந்து பாப்பாவுக்கு வந்து நான் மாற்றி கொடுத்துட்டே இருப்பேன். நான் ஒரே பருப்பாக வந்து யூஸ் பண்ண மாட்டேன். அதனால் நான் இன்றைக்கி பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் சோக் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி என்ன வெஜிடபிள்ஸும் வந்து உங்கள் விருப்பம் தான். நான் போடுறது மட்டும் இல்லை, நீங்கள் எல்லா வெஜிடபிள்ஸுமே நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். இஞ்சி, பூண்டு, தக்காளி, வெங்காயம் எது வேணால் ஆட் பண்ணலாம். நான் ஓட்ஸும் நான் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் தான் மெயினாக எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து ஒரு பேனில் வந்து கீ ஆட் பண்ணிவிட்டு சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். சீரகம் வந்து நல்லாவே பொரியணும். பொரியாமல் வந்து நம்ம ஆனியன் போடக்கூடாது. அந்த கீயில் வந்து நல்லாவே பொரித்து எடுக்கணும். அப்போ அந்த ஸ்மெல் வந்து நமக்கு நல்லாவே கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து சின்ன வெங்காயம் வந்து நீங்கள் ரொம்ப குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ண அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம விசில் வைக்க போகிறோம். ஸோ நீங்கள் மீடியம் சைஸ்லேயே கட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து நான் துருவின இஞ்சி பூண்டு நான் போடுறேன். இப்போ இஞ்சி பூண்டு எல்லாமே துருவி தான் போடுறேன். ஏன்னா நம்ம கட் பண்ணால் வந்து பாப்பாவுக்கு வந்து நம்ம கையிலேயே வந்து இஞ்சி வந்து ரொம்பவே ஸ்மாஷ் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால் நான் துருவி போட்டுறேன். துருவினா நமக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. நெக்ஸ்ட்டு தக்காளி போட்டுக்கிறேன். தக்காளி போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிறேன். தக்காளியில் இருக்க தண்ணி எல்லாமே ஸ்ட்ரிங்க் ஆகிற அளவுக்கு நான் வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். இல்லை அது ரொம்ப ஃப்ரை பண்ணல. நெக்ஸ்ட் வந்து என்ன வெஜிடபிள்ஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். உடனே வந்து நம்மளுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு அந்த பச்சை வாசம் வந்து போகிற அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதை பாருங்கள், இது மாதிரி இந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ராஸ்மெல் எல்லாமே ஃபுல்லாக வந்து வெஜிடபிள்ஸ்லேருந்து போகணும். ஸோ சும்மா ஒரு லிட்டு மட்டும் போட்டு க்ளோஸ் பண்ணி ஃபிஸ்ஸெல்லாம் வைக்கல. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு நான் எடுத்து பார்க்குறோம். இதை பாருங்கள், வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லாவே வதங்கிடுச்சு. வெங்காயம் வெந்துடுச்சு. இதை பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து வெந்துடுச்சு. இது மாதிரி வெந்தால் தான் நம்மளுக்கு வந்து விசில் வைக்கும் போது நம்ம ஓட்ஸ் பருப்பு கூட வந்து நல்லாவே வந்து ஸ்மாஷ் ஆகி ஒரு கஞ்சி கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஈஸியாக பாப்பா சாப்பிட்றதுக்கு வந்து ஈஸியாக வந்து முழுங்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு. இது கூட வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணுறேன். 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். சால்ட் ஆப்ஷனல் தான், உங்கள் விருப்பம் தான், போட்டால் போடுங்க. பட் எங்கள் பாப்பா டேஸ்ட்டாக அது கொடுத்தா தான் சாப்பிட்றதுனால சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட வந்து நான் ஊற வச்ச பருப்பு அப்படியே தண்ணியோடு ஆட் பண்ணிக்கிறேன். ஓட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் எல்லாம் வேறு ஏதாச்சும் நீங்கள் மசாலா ஆட் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா எந்த மசாலாவும் நான் ஆட் பண்ணல. இது மட்டும் தான் பாப்பா கொடுக்கறதுனால இந்த மசாலா மட்டும்தான். ஸோ இது கூட வந்து தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஓட்ஸ் வந்து சீக்கிரமாகவே குக் ஆகிடும். ப்ளஸ் பாசிப்பயிறு வந்து ரொம்ப ஈஸியாகவே குக் ஆகிடும். மற்ற பருப்பு மாதிரி இல்லை, டக்குனே வெந்துடும். ஸோ இது பாசிப்பயிறு வந்து இந்த ஓட்ஸ் கூட வந்து நல்லா வந்து குழஞ்சிடும். ஒரு கஞ்சி கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் மைசூர் தால் போட்டாலுமே உங்களுக்கு கிடைக்கும். துவரம்பருப்பு போட்டால் வந்து இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் வந்து கஞ்சி டைப்பில் கிடைக்காது. மற்றபடி நீங்கள் மைசூர் தால் போட கூட உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வந்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இதை பாருங்கள், தண்ணி நிறைய இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. தண்ணி நான் இப்போ வந்து சூடாக இருக்கிறதுனால இது மாதிரி இருக்குது. நீங்கள் கலரி விட்டு ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுற டைமில் வந்து உங்களுக்கு வந்து அந்த திக் கன்சிஸ்டன்சியில் ஓட்ஸ் வந்துடும். அதனால தான் நான் வந்து தண்ணி எக்ஸ்ட்ரா
எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ட்ரையாக கொடுக்குறதா இருந்தாலுமே தண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. ஆறுனதுக்கு அப்புறமா வந்து ஓட்ஸ் வந்து எப்போவுமே வந்து கட்டி ஆகிடும். பருப்பு கூட தான் அப்படி தான் ஆறுனதுக்கு அப்புறமா கட்டி ஆகிடும். இதை பாருங்கள் ஃபுல்லாகவே ரொம்பவே சூடாக இருக்குது. இது எல்லாமே வந்து நம்ம கூல் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட வந்து நான் வீட்டில் செஞ்ச எங்களுக்கு சமைச்ச வந்து பீட்ரூட் எடுத்துருக்கேன், துருவி சமைச்சிருக்கேன். ஸோ அதை வந்து நான் பாப்பாவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பாப்பாவுக்கு வந்து தண்ணி கொடுங்க. பாப்பா ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டாங்க, விளையாடி டயர்டாகவும் ஆகிட்டாங்க. தண்ணி கொடுத்துட்டு ஃபுட் கொடுங்க. அதை பாருங்கள் பாப்பா வந்து ஃபஸ்ட்டு ஸ்பூனே வந்து டேஸ்ட்டு தான் பார்க்குறா. நாக்கில் பாருங்கள் அடுத்த ஸ்பூன் வந்து டக்குன்னு வாங்க மாட்றா. ஏன்னா வந்து அவன் நல்லா சீவ் பண்ணி அந்த டேஸ்ட்டை வந்து அப்சர்வ் பண்ணுறா. டேஸ்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்பூன் சாப்பிடுவோம். நம்ம டக்கு டக்குன்னு வச்சுருந்தா சாப்பிடவே மாட்டாங்க. அங்கே பாருங்கள் நல்லா மென்று முழுங்கினதுக்கு அப்புறமா நான் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்பூன் நான் வைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் வந்து அடுத்த ஸ்பூன் எடுத்துப்பாங்க. ஸோ வந்து ரொம்பவே இது மாதிரி வந்து குழந்தைங்க வந்து பொறுமையாக வந்து சீவ் பண்ணி சாப்பிட்டா அவங்களுக்கு வந்து டைஜஷன் வந்து நல்லா ப்ராப்பராக நடக்கும். ப்ளஸ் நல்லா தூங்குவாங்க. அவங்களுக்கு வந்து ஸ்டொமக் பெயின்லாம் எதுவுமே வராது. நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும், நல்லா ஆக்டிவிட்டியாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன வேலை இருக்கோ அது எல்லாமே கரெக்டாக பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது ஃபுட்டு வந்து நம்ம கொடுக்கும்போது ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும் குழந்தைங்களுக்கு. சம்டைம்ஸ் வந்து சோக்கிங் இஷ்யூஸ்லாம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கவே கூடாது. இது மாதிரி வந்து நீங்கள் பொறுமையாக கொடுங்க. எல்லாம் விளையாட்டு காமிச்சு கொடுங்க. ஏன்னா தூக்கி வச்சுட்டு கொடுக்காதீங்க. அது வந்து அந்த மாதிரி பழக்கப்படுத்தாதீங்க. அது ரொம்பவே கஷ்டம் அது. ஸோ இப்போ தெரியாது, இன்னும் கொஞ்சம் 1.5 வருஷம் அப்படி ஆனால் கூட பாப்பான்னு தூக்கிட்டே இருக்க சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி உட்கார வச்சு பாப்பாவுக்கு வந்து ஃபீட் பண்ணி ஒரு இடத்துல உட்கார வச்சு ஃபீட் பண்ணி கொடுங்க. அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து சாப்பாடுனா ஒரு இடத்துல தான் உட்காந்து சாப்பிட்ணுன்ற அளவுக்கு அவங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஓட்ஸில் வந்து ஃபுல்லாகவே ப்ரோட்டீன் தான். ஸோ ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டு ஓட்ஸ். குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் ஓட்ஸ் கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாகவே கொடுக்கலாம். இன்னவே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு வந்து ஓட்ஸு. ஸோ நிறைய பேர் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஐயோ இது வெயிட் லாஸ் தானே, இது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ வந்து நீங்கள் வரி பண்ணிக்காதீங்க. ஓட்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டு, ஃபுல்லாகவே ப்ரோட்டீன் தான் இருக்குது. நீங்கள் தாராளமாக 6+ மந்த்லேயே வந்து நீங்கள் வந்து ஓட்ஸ் கஞ்சிலேருந்து நீங்கள் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓட்ஸ் கஞ்சி ரெசிபி வந்து நான் டே இன் மை லைஃப்பில் வந்து பாப்பா என்னென்ன சாப்பிட்றாங்க அந்த ஃபுட்டில் வந்து நான் வந்து ஓட்ஸ் கஞ்சி நான் மேக் பண்ணுற ஒரு வீடியோவாக போடுறேன். ஸோ நீங்கள் அதுவும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நிறைய வீடியோஸ் வந்து நான் வந்து டே இன் மை லைஃப் போட்டிருக்கேன். பாப்பா ரிலேட்டட் ஃபுட் கண்டென்ட்ஸ் எல்லாமே நிறைய போட்டிருக்கேன். எல்லாமே வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். இனிமேல் நிறைய வீடியோஸ் போடுவேன் நான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் பாப்பா வந்து டேஸ்ட் பண்ணிகிட்டே வந்து ரொம்பவே அழகாக சாப்பிட்டா, ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டா. ஸோ எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அவங்க வந்து ஃபில்லிங்காக சாப்பிடும் போது எல்லாமே வந்து எனக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஸோ நம்ம சமைச்சு கொடுத்த பாப்பா ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிட்றாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷம் வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ see you all நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு பார்க்கலாம். பாய்.